கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு துவாரகை என்ன ஆனது என்று தெரியுமா? துவாரகையில் நடந்தவற்றை பற்றி தாருகன் பாண்டவர்களுக்கு தெரிவித்தான். விருஷ்ணிகள், போஜர்கள், அந்தகர்கள் மற்றும் பலராமரின் மரணம் குறித்து விளக்கினான். கிருஷ்ணரின் மரணம் பற்றியும் துவாரகையில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற கிருஷ்ணரின் திட்டத்தை பற்றியும் விளக்கினான். இதனால் அர்ஜுனன் தனது சகோதரர்களிடம் விடைபெற்று தாருகாவை தேரில் ஏற்றிக்கொண்டு துவாரகை நோக்கி விரைந்தான். தேர் துவாரகையை நெருங்கியது. துவாரகை என்ற புகழ்பெற்ற மற்றும் அற்புதமான நகரம் இலைகள் இல்லாமல் தனிமையில் வாடிய மரம் போல தோன்றியது. துவாரகையை அத்தகைய நிலையில் பார்த்த அர்ஜுனனின் இதயம் துடிக்கத் தவறியது. ஒரு காலத்தில் செல்வத்தாலும் பண்டிகை மனப்பான்மையாலும் நிரம்பியிருந்த தெருக்கள் இப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அழுகைகளையும் அலறல்களையும் தாங்கிக் கொண்டிருந்தன. அரண்மனையை அடைந்ததும் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் அர்ஜுனனிடம், "அர்ஜுனா, நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கிறேன்? என் மகன்கள், பேரன்கள், சகோதரர்கள் மற்றும் கொள்ளுப்பேரன்கள் இல்லாமல் அவர்களை பார்க்காமல் நான் ஏன் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் அவர்கள் நடத்திய ஒவ்வொரு போரிலும் தப்பி பிழைத்து வெற்றியுடன் திரும்பினர். புகழ்பெற்ற குருக்ஷேத்திர போரிலும் கூட அவர்கள் போராடி மகிழ்ச்சியுடன் திரும்பினர். ஆனால் இப்போது குடிபோதையில் புலன்களை இழந்து அவர்கள் தங்கள் சொந்த உறவினர்களையும் நண்பர்களையும் கொன்று இறந்து கிடக்கிறார்கள். இதற்கெல்லாம் யாரை குறை கூறுவது? காந்தாரி அல்லது துறவிகள் சாபம்தான் காரணமா? அல்லது என் மகன்களை அழகான பெருந்தாவனத்தில் இருந்து அழைத்து வந்த அக்ரூரரா? அல்லது சம்பா தனது முதிர்ச்சியற்ற குறும்புதனம் காரணமா? நான் அவர்களில் யாரையும் குறை கூறவில்லை. குற்றம் சாட்டப்பட வேண்டிய அனைத்தும் என் கிருஷ்ணரையே சார்ந்திருக்கும். மகிமை மிக்க கிருஷ்ணர் காந்தாரியின் வார்த்தைகளை பொய்யாக்க விரும்பவில்லை. எனவே இது நடக்க அனுமதித்தார். மேலும் அர்ஜுனா, என் சுமையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. கிருஷ்ணர் சொன்னதால் தான் நான் இந்த வாழ்க்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ வரும் வரை துவாரகையின் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நம் இனத்தின் அழிவு நெருங்கிவிட்டது. பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கவும். நீ சென்ற பிறகு நகரம் வெள்ளத்தில் மூழ்கும். எந்த தாமதமும் இல்லாமல் இந்த மக்களுக்கு சிறந்ததை செய். தவத்தில் என் உயிரை விட விரும்புகிறேன் என்றார். அர்ஜுனன் துவாரகையை பார்த்தபொழுது தெருக்களில் அழுகைகளும் அலறல்களும் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் இறந்த மகன், கணவர் மற்றும் தந்தைக்காக அழுதனர். துவாரகையில் நாள் முழுவதும் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் அழுகைகளாலும் புலம்பல்களாலுமே கழிந்தன. முழு நகரமும் உயிரற்றதாக தோன்றியது. நகரத்தில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் மக்களும் தங்கள் வீட்டிற்குள்ளேயே தங்கினர். தெருக்களிலோ அல்லது வீடுகளிலோ விளக்குகள் எரியவில்லை. துவாரகை முழுவதும் சோகமாக தெரிந்தது. யாரும் யாருடனும் பேசவில்லை. யாரும் மற்றவர்களை பார்க்கவில்லை. அர்ஜுனனால் தன் கண்களுக்கு முன்னால் இருந்த துவாரகையின் தோற்றத்தை தாங்க முடியவில்லை. கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு அர்ஜுனன் தன் சக்திகளை இழந்தான் மற்றும் கிருஷ்ணரின் மனைவிகளை கொள்ளையர்கள் கவர்ந்து சென்றனர். மேலும் இந்த வீடியோ பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.